ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான மாங்காய் போட்ட மீன் குழம்பும் அதுக்கு சைட் டிஷ்ஷாக ஷீலா ஃபிஷ் ஃப்ரையும் செஞ்சு காமிக்க போகிறேன். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நிச்சயமாக நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இனி வரும் காலங்களில் அப்லோட் பண்ண போகிறேன். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிங்க. மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க மீன் குழம்பு ஃபஸ்ட்டு வைக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் ஒரு 4 பழுத்த தக்காளி, 2-3 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, உப்பு, மஞ்சத்தூள், ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து கை வச்சு நல்லா கரைச்சிக்கலாம். நான் கொஞ்சம் தாராளமாக தாங்க குழம்பு வைக்க போகிறேன். ஏன்னா 2 நாள் வச்சு சாப்பிட போகிறேன். அதனால் எல்லா பொருளையும் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செய்கிறப்ப கூடி குறைச்சி சேர்த்து செஞ்சுக்கிங்க. முதல்ல இந்த மாதிரி கை வச்சு கரைச்சிக்கிங்க. எப்படியும் கை பார்த்திங்கன்னா எரியதான் செய்யும். கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி பிசைகிறப்ப கை எரிச்சல் கொஞ்சம் குறைச்சலாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ புளி கரைசல் சேர்த்துக்கலாம். புளி பார்த்திங்கன்னா சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ்க்கு தான் ஊற வச்சுருக்கேன். பொதுவாகவே மீன் குழம்புக்கு புளி கரைசல் கொஞ்சம் அதிகமாக தான் சேர்ப்பேன். பட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா இதில் நான் மாங்காய் சேர்க்க போகிறேன். அதுக்காக புளி கரைசல் பார்த்திங்கன்னா கொஞ்சமான அளவு தான் கரைச்சி விட்டுக்கிறேன். இப்போ நான் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ குழம்புக்கு தேவையான கரைசலை நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி சட்டி வச்சுக்கலாம். எண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் காய்ந்த பிறகு கடுகு பொரிய விட்டுக்குங்க. கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்குங்க. வெங்காயம் சேர்த்துக்குங்க. பூண்டு சேர்த்துக்குங்க. பூண்டு நல்லா ஒரு 20-25 பல்லு சேர்த்துக்குங்க. வெங்காயம் ஒரு 2.5 வெங்காயம் சேர்த்துக்குங்க. இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கின பிறகு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற குழம்பு கரைசலை சேர்த்துக்கலாம். ரொம்ப சிம்பிளான வேலை தாங்க. இந்த மாதிரி முன்னாடியே குழம்பு கரைசலை ரெடி பண்ணிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. குழம்பு கரைசலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்குங்க. ஒருவேளை இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் தேவைப்பட்டதுன்னா சேர்த்துக்குங்க. இப்போ நான் கூட்டி வச்ச குழம்புல எல்லாமே கரெக்டாக இருக்குது. நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுடுறேன். இது நல்லா கொதிக்க ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றத சொல்கிறேன். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் ஃப்ளேமை கம்மி பண்ணிடுறேன். அதாவது மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிடுறேன். அதுக்குள்ளே ஃபிஷ்ஷை க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், சங்கரா மீன், இது கூடவே ஷீலா மீன், இது 2மே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதில் சங்கரா மீனை குழம்புக்கும் ஷீலா மீனை ஃப்ரையும் பண்ண போகிறேன். இப்போ நான் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். மாங்காவையும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு மாங்காய் துண்டுகளை சேர்த்துக்கிறேன். சேர்த்த உடனே சங்கரா மீனை நான் சேர்த்துக்கிறேன். எப்போவுமே ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று டக்குன்னு சேர்த்துடணும். கண்டிப்பாக சேர்க்குறப்ப ஸ்டவ் சிம்மில் தான் இருக்கணும். மீனை க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அரிசி கழுவுன தண்ணியில் ஊற வச்சுட்டு நம்ம மீன் குழம்பு வச்சா மீனில் கவுச்சி வாடை வரவே வராது. இப்போ பாருங்கள், நான் மாங்காவையும் சேர்த்துட்டேன், மீனையும் சேர்த்துக்கிட்டே இருக்கிறேன். ஒரு 1/2 கிலோ அளவுக்கு மீனை நான் சேர்த்துக்கிட்டு இருக்கேன். இது ரொம்ப பொடியான மீன் தாங்க. இப்போ மீன் சேர்த்த பிறகு கரண்டியெல்லாம் போட்டு கிளறக்கூடாது. லைட்டாக இந்த மாதிரி ஷேக் பண்ணுங்கள். ஷேக் பண்ணுறப்ப எல்லா மீனுமே நல்லா மூழ்கிடும். அப்படியே ஒரு 2 செகண்ட் வச்சுருந்தா போதும், மீன் குழம்பு ரெடி ஆகிடும். இப்போ சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நான் ஆஃப் பண்ணிட்டேன், கீழே இறக்கி வச்சுட்டேன். சூப்பராக மணக்க மாங்காய் சங்கரா மீன் குழம்பு ரெடி. சூப்பராக இருக்குங்க. இன்றைக்கோட நாளைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்ததாக ஃபிஷ் ஃப்ரை பண்ணிக்கலாம் வாங்க. அதுக்கு மஞ்சத்தூள், தனி மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், உப்பு, இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேன். இது கூட கொஞ்சமாக லெமன் சாறு பிழிஞ்சு விட்டுக்கலாம். பிழிஞ்சு விட்டுட்டு கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி சேர்க்க வேணாம். லெமன் சேர்க்கறதுனால அந்த சாறே போதுமானதாக இருக்கும். உங்களுக்கு ஒரு வேளை ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இந்த பக்குவத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கிங்க.
இப்போ வாஷ் பண்ண ஷீலா மீனை நான் சேர்த்துக்கிறேன். ஒரு 5-6 துண்டு தாங்க இருக்கும், ஆனால் நல்ல தடி தடியாக கனமானதாக இருந்தது. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஷீலா ஃபிஷ்ஷை சேர்த்துட்டேன். இப்போ இந்த கலவையை எல்லா மீன் துண்டுலேயும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிங்க. ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டுட்டேன். சூப்பராக ஊறிடுச்சு. இப்போ இந்த ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃப்ளாட்டட் டைப் ஃபிஷ்ஷுக்கெலாம் தோசைக்கல் தாங்க கரெக்டாக வரும். ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல் வச்சாச்சு. அதில் எண்ணெய் விட்டாச்சு. எண்ணெயை எல்லா பக்கத்துலேயும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறப்ப எல்லா இடத்துலையும் ஃப்ரை ஆகும். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு பாருங்கள். ஊறின மீன் துண்டுகளை அதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஊறி இருக்குது, நல்ல வாசனையாக இருக்குங்க. இப்போ நான் ஊற வச்ச ஒரு 5-6 மீன் துண்டுகளை தோசைக்கல்லில் சேர்த்துக்கிறேன். மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். எப்போவுமே மீன் வறுக்கிறப்ப ஹை ஃப்ளேமில் வச்சுக்கக்கூடாது. பாருங்கள் நான் எல்லா மீனையும் சேர்த்துட்டேன். இப்போ ஒரு சைடு வேகிறதுக்கு 5 நிமிஷம் தாங்க ஆகுமே, அதுக்கு மேலே ஆகவே ஆகாது. அதிகபட்சமாக 8 நிமிஷத்துக்கு மேலே தேவைப்படாது. ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரை ஆகிறதுக்கு. இப்போ ஒரு சைடு ஃப்ரை ஆகிடுச்சு. திருப்பி போட்டுக்கலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள். வாசனை சும்மா கமன்னு வருது. நம்ம வாங்கின ஃபிஷ்ஷு ஃப்ரெஷ்ஷாக இருக்கா அப்படின்றது நம்ம செய்கிறப்பவே தெரிஞ்சிருங்க. நல்ல வாசனை வந்ததுன்னா ஃபிஷ்ஷு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அர்த்தம். பாருங்கள் நான் திருப்பி போட்டுட்டேன். அதே மாதிரி தான் அடுத்த புறம் ஃப்ரை ஆகிறதுக்கும் 5லேருந்து 8 நிமிஷம் தாங்க ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. மீன் குழம்பும் வச்சுட்டோம், ஃபிஷ் ஃப்ரையும் பண்ணியாச்சு. சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். வறுக்கிறதுக்கும் சூப்பராக வரும். மாங்காய் போட்ட மீன் குழம்பு சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ஒரு முறை மாங்காய் போட்டு மீன் குழம்பு வச்சுட்டு கூடவே ஃப்ரை பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. பாய்.